ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி மினியேச்சரில் தாங்க சமைக்க போகிறோம். இதை பார்த்தாலே மைண்டுக்கு ஒரு ஆசை வருதுங்க சமைக்கணும்னு. சின்ன பிள்ளைலாம் அம்மா பர்மிஷனே கொடுக்க மாட்டாங்க, அடுப்பு பக்கத்தில் போகக்கூடாது, தீப்பெட்டி பற்றக்கூடாது அப்படின்னு. இப்போதே வாழ்ந்துட்டோம்ல, சரி நம்மளும் மினியேச்சரில் சமைப்போன்னு சும்மா லைட்டாக ட்ரை பண்ணி பார்ப்போன்னு பார்த்தேன். உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் இந்த மாதிரி சமைச்சிருக்கீங்களா, ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்களா, மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஃபஸ்ட்டு மினியேச்சரில் சமைக்க போகிறோம். பிரியாணி செய்யலாம் தான், சிக்கன் பிரியாணி தான் பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல சிக்கனை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி அலசி வச்சுக்கிட்டாச்சு. சமையல் பண்ணும் போதே அப்பப்போ கொஞ்சம் லைட்டாக சாங், அப்போ தான் கொஞ்சம் சமையல் சீக்கிரம் ஆகும். அக்கா, உங்களுக்கு என்ன சாங்ஸ் பிடிக்கும்? எனக்கு 90s சாங்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். உனக்கு எந்த சாங்ஸ் பிடிக்கும் சொல்லு? எனக்கு 2K கிட்ஸ் சாங்னா ரொம்ப பிடிக்கும். என்னதான் 2K கிட்ஸாக இருந்தாலும் 90 சாங்ஸ் மாதிரி வருமா? என்ன கெத்தோ, 90 கிட்ஸ் மாதிரிலாம் வராது. நீங்கள் 90 கிட்ஸா 2K கிட்ஸான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேயா? வெங்காயம் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு. நம்ம வீட்டில் எனக்கு செய்ய போகிறது பாட் பிரியாணிங்க, பானை மண்பானை பிரியாணி. இதுக்கு நான் பாஸ்மதி ரைஸ் 1 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் வீட்டு அரிசியில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். அக்கா, எனக்கு பாட் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். அப்படியா? இன்றைக்கி நம்ம வீட்டில் அதான் பண்ண போகிறோம். சமையலுக்கு எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப்பாக இருந்தது என் அக்கா பொண்ணுதான். அரிசியை 2 முறை களைஞ்சி எடுத்து வச்சுக்கிடலாம். வீடியோன்னு ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க. ரொம்ப டார்ச்சல் பண்ணுறேன் நான். நீ தானே பானை பிரியாணி கேட்ட. பாட் பிரியாணி வேணும், பாட் பிரியாணி வேணும்னா வீடியோ எடுத்ததே ஆகணும். தீபாவளி வேறு வருது. இது நம்ம வீட்டு தீபாவளி ஸ்பெஷல் தாங்க. பானை நல்லா காஞ்சிருச்சு. நான் தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் தாளிக்கிறேன். தேங்காய் எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து பட்டை கிராம்பு லவங்கம் அதையும் போட்டாச்சு. ஆனால் அந்த மினியேச்சரில் சமைக்கிறதுலாம் ஒரு நாளாக இருக்குது பார்க்க. ஒரு சின்ன வயசு ஞாபகம்லாம் வருது. ஆனால் கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தி, ஒத்துக்கிறேன். பட் அந்த சின்ன வயசு மெமரிஸ்க்கெலாம் கோடி ரூபா கொடுத்தாலும் திரும்பவே வராது. அதே மாதிரி எனக்கு ஒரு மெமரியாக இருக்குது இதில் சமைக்கிறது. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும்னா மறக்காமல் ரெட் கலர் ஹார்ட் கொடுங்க கமெண்ட்டில், ஓகேயா? அடியே நயன்தாராக்கா, உனக்கு எந்த ஹீரோடி ரொம்ப பிடிக்கும்? ஹன்சிகா, எனக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப பிடிக்கும். சிவகார்த்திகேயன் உனக்கு பிடிக்குமா? சிவகார்த்திகேயன் நடித்த படம் என்ன, பாட்டு சொல்லு பார்ப்போம். அமரன் படம் ரொம்ப பிடிக்கும். அமரன் படம் ரொம்ப பிடிக்குமா? அப்போ அதில் உள்ள சாங் என்ன சாங் ரொம்ப பிடிக்கும்? எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே பிடிக்குமா? அது சரி சரிங்க. இப்போ வெங்காயம் தக்காளி இஞ்சி பூடி பேஸ்ட்டு புதினா மல்லி தயிர் அண்ட் தென் பிரியாணி பவுடர். பிரியாணி பவுடர் எப்போவுமே நான் வீட்டில் தான் செஞ்சு வச்சுக்கிடுவேன், கடையில் வாங்க மாட்டேன். அதையும் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருவோம். கறி நல்லா வேகட்டும். கறி நல்லா வெந்ததுக்கப்புறம் தண்ணியை ஊற்றி அரிசியை கொதிக்க வச்சு போட்டுருவோம். இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. நம்ம இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம். அதில் மெஷர்மெண்ட் நான் 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். கொஞ்சம் நல்லா உப்பு போட்டு மூடி வச்சுருவோம். தண்ணி கொதிக்கிற தட்டியும் அப்புறம் நம்ம அரிசியை ஏற்கனவே களைஞ்சி ஊற வச்சுருக்கோம், அதையும் தூக்கி அது தலையில் கொட்டிடுவோம். அவ்வளோதான். இப்போ தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம சைடு கேப்பில் சிக்கன் 65க்கு பரட்டிடலாம். அதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் உப்பு, மிளகாப்பொடி, இஞ்சி பூடி பேஸ்ட்டு, தயிர் இது எல்லாத்தையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனையும் போட்டு பரட்டி ஒரு குறைஞ்சது 1/2 மணி நேரமாச்சும் ஊறணுங்க. அப்போ தான் சிக்கன் 65 நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும். இப்போ பரட்டி மூடி வச்சிடலாம் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு. அதுக்குள்ளே கறி வெந்து தண்ணி கொதிச்சிருச்சு. நம்ம களைஞ்சி வச்ச அரிசியும் அது தலையை தூக்கி கொட்டிடலாம். தண்ணி கொதிச்சிருச்சு. அரிசியை போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு பிரியாணி. வாவ்! நான் இதிலலாம் நிஜமாகவே பிரியாணி பண்ணதே இல்லைங்க, மினியேச்சரில் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். உங்களுக்காண்டி ரிஸ்க் எடுத்து பண்ணுறேங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணணும். செகண்ட் ஸ்டெப், கறி ஒரு 1/2 hour ஊறி வச்சுங்க. நம்ம பொரிச்சிடலாமா? கடாயை காய வச்சு நல்லா எண்ணெய் சூடான பிறகு நம்ம பரட்டி வச்சுருக்க கறியை 1 by 1 போட்டு எடுத்துக்கிடலாம். என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? தமிழ் தான் பிடிக்குமா? உன்னுடைய ஆசை என்ன? கலெக்டர். கலெக்டரா? நீ கலெக்டராக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்.
நீங்கள் உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும்? நீங்கள் எனக்கு அப்போலேருந்து இப்போ வரைக்கும் மேக்ஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கறியை பொரிச்சாச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிடலாம். இப்போ தயிர் வெங்காயம். எனக்கு பிரியாணி இந்த நெய்ச்சோறு இந்த தேங்காய் சோறுக்கெல்லாம் வந்து ஆனியன் ரைத்தா இல்லாமல் எனக்கு சாப்பாடே இறங்காது. வெங்காயம் தயிர் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கிடலாம். அண்ட் தென் நம்ம வீட்டில் எல்லா சாப்பாடும் ரெடி. சுட சுட பாட் பிரியாணி, சிக்கன் 65, ஆனியன் ரைத்தா. தீபாவளி ஸ்பெஷல். வாங்க சாப்பிட்லாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் யாருக்கா? எனக்கு பிடிச்ச ஆக்டர் எனக்கு அப்படிலாம் இல்லை, எல்லாத்தையும் பிடிக்கும். பட் பர்டிகுலரி யூடியூப்பில் அம்புட்டி வருவார் தெரியுமா, தெரியாதே. அவரை எனக்கு பிடிக்கும். தௌலத், நம்ம போன ஊர்லேயே உனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் எந்த ஊர்? பெங்களூர் போனேன். அம்பேத்கர் சிலை நல்லா இருந்துச்சு. எந்த ஊருக்கா பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஊர் கேரளா தான். அப்படியே பார்க்கவே பச்சை பச்சேன்னு அப்படியே கண் கொள்ளாத காட்சியாக இருக்கும். அப்புறம் அங்கே உள்ள ஆலப்புலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திருவனந்தபுரம் ஜூ அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. சரி, உனக்கு எந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் சொல்லு? மட்டன் பிரியாணி. உங்களுக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு சாப்பாடில் ரொம்ப ரொம்ப பிடிச்சது சிக்கன் பிரியாணி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் 65. சிக்கனில் உள்ள டேஸ்ட் வந்து மட்டன்னா வராது. அதனால் எனக்கு எப்போவுமே சிக்கன் தான் பிடிக்கும். அம்மா, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் மினியேச்சரில் செஞ்ச பாட் பிரியாணி தான் ஸ்பெஷல். உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச கலர் பிளாக் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உனக்கு என்ன கலர் பிடிக்கும்? எனக்கும் பிளாக் டைம் பிடிக்கும். உனக்கும் பிளாக் தான் பிடிக்குமா? சேம் டு கிரீச். உனக்கு எந்த சாங் ரொம்ப பிடிக்கும்? பாடு. என்னமே முன்னால உள்ள பூந்தது தன்னால, கண்ணமே என் கண்ணால ரெண்டும் சவந்து புண்ணாக ஏதோ நானும் மூலர உலவிற்கும் வளர அவ வந்தா தேடினே தன நன நேரம் சொக்குது நோகம் சொக்குது மந்தோல சிக்கமா நாங்கள் பண்ணுற சேட்டை சமையல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக்கும் கமெண்டும் போட்டுருங்க ப்ளீஸ். ஃபார் வாட்சிங். எங்கள் ஆர்கியூமெண்ட் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. எங்கள் ஃபேமிலி இப்படி தான் ஜாலியாக ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். இப்படி தான் வீடியோ எடுக்கன்னு ஃபோனை எடுத்தால் எல்லோரும் சுற்றி வந்துடுவாங்க. நான் பேசுகிறேன் நீ பேசுகிறேன்னு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இவங்களுக்காண்டியே நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணணும். தேங்க்யூ.